நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. டிட்வா புயல் காரணமாக சென்னையில் நேற்று அதிகாலை முதல் பெய்த கனமழை இன்றும் தொடரக்கூடிய நிலையில் பல இடங்களில் தாழ்வான பகுதிகளிலும் சாலைகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். சென்னை கோடம்பாக்கம் மகாலிங்கபுரம் பகுதி 40 அடி சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் குடியிருப்பு வாசிகள் சிரமம் அடைந்தனர். பெரம்பூர் மேட்டுப்பாளையத்தில் கோவிந்தன் தெருவில் முழங்கால் அளவு மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்கள் அவதியடைந்துள்ளனர். மழை நீரை உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடுங்கையூரில் தென்றல் நகர், சாமிநாத தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கிய நிலையில் அதனை மாநகராட்சி ஊழியர்கள் பெரிய மின்மோட்டார் மூலம் அகற்றி வெளியேற்றினர். வியாசர்பாடி முல்லை நகர், சத்தியமூர்த்தி நகர், RR நகர் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக மாறியுள்ளது. அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாத அளவிற்கு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. திருவொற்றியூரில் பக்கிங்ஹாம் கால்வாய் ஒட்டியுள்ள தாழ்வான பகுதிகளான ராஜாஜி நகர், கார்கில் நகர், வெற்றி விநாயகர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு தேங்கிய மழைநீர் சில வீடுகளுக்குள்ளும் புகுந்த நிலையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த திருவேற்காடு நகராட்சியில் உள்ள ஏழுமலை நகரில் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் மழைநீர் வடிகால்கள் இருந்தும் பயனில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈஞ்சப்பாக்கத்தில் அனுமன் காலனி பிரதான சாலை உள்ளிட்ட பல இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் சாலைகள் கொண்டும் குழியுமாக உள்ளதால் மேடு பள்ளம் தெரியாத நிலையில் மழைநீர் தேங்காத அளவிற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.